முத்தையா சாமி கோவில் அமைந்துள்ள இடம் மேமங்கலம். இந்த கோயிலுக்கு நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு அப்போ போனோம். கும்பாபிஷேகத்தப்போ போகையில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. உள்ளே நுழைய முடியல. உள்ளே நுழைஞ்சு போனாலும் சாமியை நல்லா பார்க்க முடியல. அப்புறம் கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்ச பிறகு திரும்பி ஒரு தடவை போனோம். அப்போ போகிறத இந்த வீடியோ எடுத்தேன். மிக அருமையான கோயில். சில கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த ஒரு கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோடனே அப்படியே மேலெலாம் பில்லரிக்கும் ஒரு சக்தி. அந்த மாதிரி ஒரு ஃபீலு இந்த கோயிலே இருந்துச்சு. மிக அருமையாக இருந்துச்சு. இப்போ இந்த ஆற்றோரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஆற்றோரத்தில் மீன்கள்லாம் நிறையா இருக்குது. இந்த குளத்தில் எங்கள் குடும்பத்தோட ஃபேமிலியாக போயிட்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆலமரம், முன்னாடி பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. இந்த ஆலமரம் பயங்கரமான பெரிய ஆலமரமாக இருக்குது. கோயில் மிக சக்தி வாய்ந்த கோயிலாக இருக்குது. இந்த கல்யாணம் நடக்காதவங்க, பள்ளி சூனியம் ஏவல் அப்படி உள்ளவங்க இங்கே முத்தையாவை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போனால் எல்லாம் சரியாக போகும்னு சொன்னாங்க. நான் அதை நம்பி தான் நானும் வந்திருக்கேன். மனுஷனுக்கு நம்பிக்கை முக்கியம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா முத்தையா கோயிலில் இன்றைக்கி கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரிம்மா நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு இந்த கோயில் தெரியும். இல்லாட்டி எங்களுக்கு இந்த கோயில் தெரியாது. அந்த அம்மா தான் எங்களை கூப்பிட்டு வந்தாங்க. பார்க்கையில் ஒரு அந்த உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்துச்சு. மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. அப்படி நீங்களும் இந்த கோயிலை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரியகுளத்துலேருந்து மேமங்கலத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. முத்தையா சாமி கோயில் மேமங்கலத்தில் இருக்குது. மிக அருமையான கோயில். இயற்கை சேர்ந்த அமைஞ்சிருக்கு இந்த கோயில். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஆறு பக்கத்தில் இந்த கோயில். உங்களுக்கு வர பிரியம் இருந்தால் தரிசனம் பண்ணிட்டு போகலாம். சக்தி வாய்ந்த கோயில். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் அனுப்பி விடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் வருவோம், கலந்து சிந்திப்போம். உழைப்பே உயர்வு. தெய்வம் நம்ம கூட இருக்காரு. நம்பிக்கை வைங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் கருப்பண்ண சுவாமியே போற்று. 18ஆம் படி அக்னி கருப்பனே போற்று. ஓம் 18ஆம் படி அக்னி கருப்பன்.